டெஸ்ட் போடுறதுக்காக வந்திருக்கேன். அது மறக்கவே முடியாது சார். ட்ரூ மேம் அது என்னமோ ரைட். தீபாவளி போது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்ட். ஆமா, இப்ப டெஸ்ட் வருஷம் சேஞ்ச். வருஷம் தானே. ஆமா. வெரி நைஸ். நீங்க மேம் சரஸ்வதி மேம் எப்படி இருந்துச்சு உங்களோட சைல்ட்ஹுட்ல அந்த டைம்ஸ்? பட்டாசு அந்த சைல்ட்ஹுட்னா எனக்கு அதே சொன்னேன், கஷ்டம் இல்ல. அதனால எப்பவுமே தீபாவளிக்கு ஒண்ணு கார்த்திகைக்கு ஒண்ணுன்னு 2 ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்புறம் வருஷ பிறப்போ இல்லைன்னா பர்த்டேக்கு அந்த மாதிரி மொத்தத்துல வருஷத்துல 4 ட்ரெஸ். அந்த தீபாவளி ட்ரெஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. கொஞ்சம் நாங்க நார்மலா அப்பல இருந்தே நல்லிஸ் தான் எங்களுக்கு. எங்க சாய்ஸ் நல்லி தான். நல்லில போவோம், வாங்குவோம். எப்பயாவது குமரன்ஸ்ல வாங்குவோம், பட் நல்லி தான் ஜாஸ்தி. அப்புறமா பட் பட்டாசுக்கு தான் எங்களுக்கு அதே மொத்தமா வாங்குவோம் இல்லையா, நாங்கெல்லாம் ஷேரு. நாங்கெல்லாம் இந்த கம்பி மத்தாப்பு இதெல்லாம் எடுத்துப்போம். எங்க அண்ணர்களுக்கு எல்லாம் வெடியெல்லாம் கொடுத்துருவோம், நீங்க எடுத்துக்கோங்க ஒண்ணுட்டு. சோ அந்த மாதிரி. பட் பட்சணைகள் நல்லா ஞாபகம் இருக்குப்பா. அந்த டைம்ல எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் இருந்தா, வீட்டுல சமையல்காரி பாட்டி எல்லாம் அவ வெரைட்டியா பட்சணங்கள் பண்ணுவா. நல்லா இருக்கும் அதெல்லாம். ஸ்வீட்டு பட்சணங்கள், அப்புறம் அந்த லேகியம், அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் சாயங்காலம் ஒரு ரவுண்டு போவாங்க. எங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு ஸ்வீட் எல்லாம் வீட்டுல பண்ண ஸ்வீட் எல்லாம் கொண்டு போய் ஸ்வீட்டு காரம் எல்லாம் கொடுத்துட்டு வந்து என்ஜாயபிளா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட்டாசு கண்டிப்பா வெடிப்போம். அதுவும் கண்டினியூஸா அந்த ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 3 நாள் முன்னாடி, அப்புறம் 3 நாள் முன்னாடி, அப்புறமும் அந்த மாதிரி எல்லாம் வெடிச்சுட்டு இருந்தோம். இப்ப என்னமோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லையா. யாரும் 2 பேர் ஆம்பியா பண்ணி என்னத்த கொண்டாடுறது. பசங்க ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஒரு 4 பட்டாசு வெடிப்போம். புது துணி எல்லா வருஷமும் வாங்கிக்கிறோம், அது வேற. ஆனா இந்த பட்டாசு எல்லாம் இப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. முந்தி மாதிரி ஏன்னா அந்த புகை கேட்க பயப்படுறா எல்லாரும். இப்ப வேற எல்லாம் பிளாட்ல வந்துட்டோம். பிளாட்டுகள்ல வந்தாச்சு வீடு. இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருந்தா பரவாயில்ல, இப்ப எல்லாம் பிளாட் பாதி பேரு. சோ அதனால அங்க வைக்கிறதுக்கும் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனு. நாய்கள் எல்லாம் பயப்படுறதுன்னு அவ அதுக்கு மேல ஒரு கூத்தடிப்பா பிளாட்ல இருக்கவெல்லாம். அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனு. ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக் ஆட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆட்டும், சந்தோஷம் ஏதோ வருது. அது ஒரு பண்டிகை, அது விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், புதுசு கட்டிக்கணும், ஒரு 4 மத்தாப்பு வைக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு போயிட்டு. முந்தி மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட எங்க வீட்டுல பண்றோம், எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் ஆயிடுச்சு. அது ஆர்டர் பண்ணி போன் வைக்கிறதுக்குள்ளே வந்துருவான். ஆமா, 10 நிமிஷம் வந்து நிப்பா வாசல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் நாங்க A1 நல்லா இருக்கீங்க. A1 ஒரு இது கடை நம்ம கோயம்புத்தூர்ல வாழ்ந்தோம். அதாவது நம்ம தமிழ்நாடு மாதிரியே புல் இது பண்றான். அவளோட சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ், நேந்திரங்கா சிப்ஸ். சோ அவ கிட்டதான் நாங்க எப்பவுமே வாங்குவோம். லட்சணங்களாட்டும் தீபாவளிக்கு எப்பவுமே நார்மல் ஸ்நாக்ஸ் வீட்ல டெலிவரி பண்ணிடுவோம். நானும் இவ்வளவுமே பெசன்ட் நகர்ல we were celebrating Deepavali night. நம்ம அங்க பண்ணினோம். ஆமா ஆமா ஆமா. ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. இவ கடை வேற வச்சிருந்தா. ஆமா, நாங்க 2 பேரும் பெசன்ட் நகர் பிஃபோர் மேரேஜ் என்ஜாய் பண்ணிருக்கோம் நிறைய. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு எல்லாம் போவோம், சுத்துவோம். சுத்தாத இடம் கிடையாது. அந்த பெசன்ட் நகரே ஒரு ஆட்டி வச்சோம் 2 பேரும். நிறைய சுத்தியாச்சு. ஒரு நிறைய சொல்லுங்க சார். அதெல்லாம் காலம். இந்த ரவுண்ட் முடிச்ச உடனே அடுத்த ரவுண்ட் வந்து தலை தீபாவளி ஒரு கேள்வி. கண்டிப்பா சார். சாருக்கு மறக்க முடியாதோ? இல்ல, சாருக்கு பயங்கர ரொமான்டிக். ஆமா ஆமா, அதான். நீங்களே ஆரம்பிங்க. இத சொல்லிட்டு அதையும் சொல்லிடுங்க. ஆமா ஆமா. தீபாவளி சின்ன வயசுல வந்து ரொம்ப ஒரு வாரமா தூக்கமே வராது. பட்டாசு வாங்கி வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறது. மாட்டாங்க. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடிதான் அது ரிலீஸ். அந்த பாக்ஸ திறந்து எடுக்க வேண்டியது, வைக்க வேண்டியது, எடுக்க வேண்டியது, வைக்க வேண்டியது. இமேஜினேஷன்லயே ஓடிடும். நைட்டு தூக்கத்துல எழுந்துச்சு திரும்பி அதை திறந்து பாக்குறேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட் அது. தீபாவளி சரவெடி எல்லாம் வந்து எல்லாம் பிச்சு போட்டுருவோம். பிச்சு போட்டு அப்பதான் வந்து ரொம்ப நேரம் வெடிக்கலான்ட்டு ஒன்னொன்னா வீட்டுல எல்லாம் தெரு பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். எல்லாம் பெரிய பக்கெட்ல வாளியில எல்லாம் போட்டு அது காலையில போனா சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க. சாப்பாடு வந்து கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு திரும்பி வந்துருவோம். இந்த பட்டாசு வெடிக்கிறது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், மறக்கவே முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ரொம்ப ஐ கேன் ஆல்சோ ரிலேட் சார், நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா விடம் வாங்கிட்டு அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது எஸ், எனக்கு நல்லா ஐ கேன் ரிலேட். அது எங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, வீட்டுல பிரதர்ஸ் 5 பேரா, அவங்கதான் டெசிஷன். அவங்க எல்லாத்தையும்
எடுத்து எடுத்து வச்சு வெடி இடியெல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் பங்கு Okay. பிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்பாவோட பங்கு மாதிரி வாங்கி கொடுக்க மட்டும் அப்பா கொடுப்பாரு. அதுவும் மோஸ்ட்லி தீபாவளி சமயத்துல ஹெவி ஆமா. ரெயின்ஸா இருக்கும். அதனால அத வந்து பெரிய தாம்பாளம் தான் சூடு பண்ணி அதுல வந்து இதெல்லாம் பட்டாசு இதெல்லாம் Okay. வச்சு வச்சு அவர் சொன்னாடி சரத்தெல்லாம் பிச்சு பிச்சு வச்சுனாதான் நிறைய நேரம் அடிக்கும். ஒரு சரத்தை போயிடும், வெடிச்சா ஒரே தீர்ந்து முடிஞ்சிடும். போயிடுங்கிறதுனால ஆமா ஆமா ஆமா. அப்புறம் நானும் என்னோட ஊசி கடைசி பட்டாசு அண்ணன் தான். ஆமா, நானும் ஊசி கடைசி அண்ணன் பட்டாசு தான். கிட்டத்தட்ட ஒரே ஏஜ், டிவி 2-3 பட்டம். வயசு தான் வித்தியாசம். அந்த பட்டாசு சரியா வெடிக்காததுதான் ஆமா. பிரிச்சு வச்சு அதை இது பண்ணி ஒரு இந்த ஒரு மாவெல்லாம் அந்த உள்ள இருக்கிற ஆமா, ஒரு பவுடர் எல்லாம் பேப்பர்ல கலெக்ட் போட்டு பண்ணி தனியா வைப்போம் அத. பேப்பர்ல போட்டு அது தனியா லாஸ்ட். அது வந்து ஆத்தங்கரைக்கு போயிடுறது. ஆத்தங்கரையில பாறை மேல வச்சு வீட்டு வாசல்லையே ஒரு தடவை பிரிச்சு போட்டு இது பண்ணுவோம். கையில எல்லாம் மருந்து இருந்து வீட்டு வாசல்ல வச்ச புகை வரும்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிடுவோம் நாங்கெல்லாம். ஆமா ஆமா, மூஞ்செல்லாம் கருப்பாயிடும். இல்ல கையிலயே மருந்து இருந்து கையும் சேர்ந்து பத்திண்டு ஒரு தடவை ரொம்ப கலாட்டா எடுத்து அப்புறம் எல்லாம் ஒரே வழக்கம் போல அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு பொண்ணா லட்சணமா இருக்கியா இல்ல அவனுங்க பசங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறேன்னு ஒரே கலாட்டா பண்ணி ஏன்னா ஒரே பொண்ணு, எல்லா பிரதர்ஸ் அவார்ட்ல எல்லாம் அவங்க அடிக்கிற கூத்து ஒரு அளவு இல்லாம இருக்கும். ஆளாளுக்கு இது தீபாவளியை விட இந்த பொங்கல் சமயத்துல எங்க வீட்டுல இந்த டெஸ்ட் மேட்சுக்கு அடிக்கிற கூத்து இருக்கே, அம்மோ ஹாரிபிள். வீடே அதிரும் கத்துற கத்தல்ல. இல்ல அது கத்தர கத்தல் இல்ல, எங்க அம்மா எல்லாம் அவ்வளவு டெய்லி அது பொங்கல் சமயத்துல இந்த டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுங்க. அவன் ஒரு பேட்ச் போய் நைட்டு அந்த இதுல டிக்கெட் வாங்கிட்டு நைட்டு வந்து இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு குரூப் போயிடுவாங்க. இவனுங்களை போய் இன்னொரு குரூப் போய் ரிலீவ் பண்றதுக்கு காஃபி எல்லாம் தூக்கின்னு போவாங்க. அவங்க காஃபி குடுத்துட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் காலையில டிஃபன் லஞ்சு எல்லாம் எங்க அம்மா பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, அப்ப அவ்வளவு வாங்க முடியாது, செஞ்சாதான் உண்டு. எல்லாம் கொடுத்தா எல்லாம் ஸ்டேடியத்துல ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க அப்பெல்லாம். ஆமா, எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. சாயந்தரம் வீடு அல்லோலகெல்லாம் கத்தி அவன் ஆர்கியூ பேக் எடுத்துட்டு போகணும். ஆமா, எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு எங்க அப்பா கிரிக்கெட் பிடிக்காது. அதனால அப்பா வந்து வெளியில போயிருக்கும் போது வீட்டுல உட்காந்துட்டு கத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வந்துட்டானே எவனும் இதுவே பண்ண முடியாது, சத்தமே இருக்காது. அவ்வளவு ஆர்கியூமெண்ட். ஒருத்தன் வந்து எந்த டீமா இருப்பான், ஒருத்தன் அந்த டீமா இருப்பான். ஐயோ இந்த தீபாவளி வீட்டுல பிரதர்ஸா இருந்ததுனால அவங்க ரகலை ஜாஸ்தியா இருக்கும். நல்லா வேடிக்கை பார்த்து நீங்களும் இன்வால்வ் ஆவீங்களா மேம்? அவளுக்குள்ளே அடிக்கடி சண்டை ஆகும், அவளுக்குள்ளே சண்டை ஆகும் ரொம்ப. அதே மாதிரி தீபாவளிக்கு நவராத்திரி போதுதான் பர்த்டே. அதனால நவராத்திரிக்கு அம்மா வந்து எப்பவும் பிக்சடா ரொம்ப வருஷம் கழிச்சு கேர்ள்னுங்கிறதுனால ஸ்பெஷலா பட்டுப்பாவாடை தான் வாங்குவாங்க. அப்பா வந்து தீபாவளிக்கு அவர் இது காந்தி இது கொள்கை ஜாஸ்தி, கதர் தான் யூஸ் பண்ணணும், கதர் தான் வாங்குவார். அவர் சிம்பிளா ஒரு ஃப்ராக் வாங்குவாரு. அம்மா வந்து நல்ல கிராண்டா பட்டுப்பாவாடை வாங்குவாங்க. தீபாவளி போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கிராண்டா போடுவாங்க. நான் மட்டும் சிம்பிளா அந்த கதர்ல திக்கா இருக்கும். ஆனா அப்பா கதர் தான் வாங்குவாரு. அதனால அது ரொம்ப ரெகுலரா அது நடக்கும் எங்க வீட்டுல. ரொம்ப வருஷம் அப்படிதான் நடந்தது டில் மேரேஜ். அதே மாதிரி சேர்த்து தீபாவளியும் போது கரெக்டா ஃபர்ஸ்ட் பையன் பிறந்ததே தீபாவளிக்கு 2 மறுநாள் 2ஆம் நாள். அதனால எல்லாரும் பயந்துட்டாங்க, குழந்தைக்கு ரொம்ப சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்து 2 நாள்ல நவம்பர்ல. அந்த மாதிரி மெமரபிள். சரஸ்வதி சொன்னாப்படி இப்போ எல்லாம் நாங்க 2 பேர் தான். என் பசங்களே இங்க இருந்த வரையிலும் அவங்களே பட்டாசு வாங்க நிறுத்திட்டாங்க. சோ பட்டாசுங்கிறது மறந்து போயாச்சு. ஸ்வீட்டுக்கான ரொம்ப சாப்பிட முடியல, டயபெட்டிக்கு கொலஸ்ட்ரால். எங்க வீடுகள மதுரை சைடுங்கிறதுனால நாங்க உட்காரையும் வெள்ளையப்பமும் கம்பல்சரி பண்ணணும். செட்டிநாட்டுலதான் வெள்ளையப்பம் ரொம்ப வெள்ளையப்பம் 2 கம்பல்சரி அன்னைக்கு. கர்நாடகால அதிரசம் பண்ணுவா இங்க. அது அது அதிரசம் ரொம்ப ஃபேமஸ் இங்க. மதுரையில அதிரசம் முறுக்கு மெயின். கச்சாயாம்பா அதுக்கு, அதுதான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. மார்னிங் இட்லி, சாம்பார், சட்னி, வெள்ளையப்பம், உட்கார, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு வெளில சுத்த போயிடுவாங்க பசங்க. காலையில சிக்கன், ஆட்டுக்கறி அது எல்லாம் வந்துடும் இட்லிக்கு. அதுவும் அமாவாசைனாக்கா அன்னைக்கு வெங்காயம் போட்டு எதுவும் சாம்பார் எல்லாம் பண்ண முடியாது. அந்த தீபாவளி அமாவாசைக்கு வந்து விரதம் இல்ல எங்கல்ல. ஆமா, தீபாவளி அமாவாசை எல்லாருமே நான்வெஜ் பண்ணுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எங்க வீடுகளை வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நான் வெங்காயம் சேர்த்தோம் நாங்க எங்க ஆத்துல. பட் இது கிடையாது, நான்வெஜ் தெரியாத பண்ண மாட்டோமே. அதனால வெங்காயம் ஆனா சாப்பிடும். வெங்காயம் சாம்பார் இல்லைன்னா சாப்பிட